வணக்கம். அரசின் சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் கடந்த ஓராண்டில் 12,80,000 மனுக்கள் தீர்வு கண்டு திமுக அரசு சாதனை படைத்திருப்பதாக தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அரசின் சேவைகளை பெற மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் நிலையில் அரசின் சேவைகள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் தொலைநோக்கு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 15 அரசு துறைகளின் சேவைகள் ஒருங்கிணைந்து பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை விண்ணப்பித்தல் போன்ற 44 அடிப்படை பொது சேவைகள் வழங்கப்படுகின்றன. பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற 30 நாட்களுக்குள் அரசின் முக்கிய சேவைகள் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டு முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டு 9,05,000 மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டன. நகர்ப்புற மக்களிடையே திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து ஊரக பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இதுவரை 2,344 முகாம்கள் மூலம் 12,525 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முகாம்களின் மூலம் இதுவரை மக்களிடம் பெறப்பட்ட 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. திட்டம் தொடங்கப்பட்டு ஒரே ஆண்டில் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று இச்சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு, மக்களின் அரசு. அவற்றை தாண்டி மக்களிடம் இறங்கி வந்து சேவையாற்றும் முதல்வர் அவர்களுக்கு இத்திட்டம் தொடங்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருப்பதாக தற்பொழுது KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திட்டத்தை வரக்கூடிய காலங்களில் மேலும் விரிவுபடுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.